நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? பிரக்யாவோட வீட்ல அபிக்கு என்ன ஆச்சுன்னு தான் நான் கேட்டேன், சொல்லு. தனு கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லாத, கவலைப்பட ஆரம்பிச்சிருவல்ல, அதனாலதான். பிரக்யாவா? எனக்கு எந்த பிரக்யாவும் தெரியாது. எனக்கு அப்பவே தெரியும். இது உனக்கு தெரியும்ல? எனக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் தான் வேணும். அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். நான் கேட்டது எல்லாமே டாக்டர் பேசிக்கிட்டது தான். டாக்டர் ரொம்ப கோவத்துல இருந்தாரு. இது போலீஸ் கேஸ். ஆனா அவரை பார்த்தா படிக்கட்டுல இருந்து விழுந்த மாதிரியே தெரியலையே. நீங்க எதை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லிட்டேன். 500 தானா? 1000 ரூபாய்ல காட்டுனீங்க. இன்ஃபர்மேஷன் பாதி தானப்பா கொடுத்தேன். பிரக்யாவோட வீட்ல என்ன ஆச்சுன்னு நான் உன்கிட்ட கேட்டேன். ஏன்னா நீ ஹாஸ்பிட்டல்ல நடந்ததானே சொன்ன. பாதி இன்ஃபர்மேஷன் பாதி பணம். உனக்கு பணம் வேணும்னா போய் உழைச்சி சம்பாதிப்பான். என்னோட பணத்து மேல ஏன் கண்ணு வைக்கிற? எப்படி இருந்தாலும் இப்ப அவ என்னோட வழிக்கு வந்துதான் ஆகணும். பிரக்யாவோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இப்போ அதை வச்சு விளையாட வேண்டியதுதான். பாவும் பிரக்யா, நீ உன்னை என்ன பண்ண போறங்கிறத கூட உன்னால யோசிச்சு பார்க்க முடியாது. அப்புறம் ஆலியா கூட இது மிகப்பெரிய ஷாக்கா இருக்கும். அபிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர நீ ஆசைப்படுறியா? என்னோட பொழப்புல நீ மண்ணை போட பாக்குறியா? நான் உன்னோட பிளான்ல தான் மண்ணலி போட போறேன் பாரு. நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பொறுத்து இருந்து பாரு. என் பிரக்யா, அதாவது என்னோட சக்காலத்தி, உனக்கு வரப்போற ஆபத்துல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு நான் பாக்குறேன். நாளைக்கு உனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ தயாரா இரு. நீங்க மேம், இந்த இன்ஜெக்ஷன் போட்டா நல்லா தூக்கம் வரும். இவர் எந்த அளவுக்கு அசந்து தூங்குறாரோ அந்த அளவுக்கு இவர் சீக்கிரம் குணமாயிடுவாரு. ஓகே மேம், நான் கிளம்புறேன். தேங்க்யூ. நான் தான் உங்களை தூங்க சொன்னேன்ல, நீங்க தான் என்ன டென்ஷன் படுத்த நினைச்சீங்க. என்ன டென்ஷன் படுத்துறன்ற சாக்குல கடைசியில நீங்களே அடிபட்டுட்டீங்க. என்ன டென்ஷன் படுத்தினாதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அந்த டென்ஷனை கூட நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நீங்க நீங்க தூங்குங்க, நான் இங்கே தான் இருக்கேன். நான் எங்கேயும் போல, உங்க கூடவே தான் இருப்பேன். தூங்குங்க. உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது. இந்த கொட்டேஷனை பாத்தியா? இதுதான் நான் ஓகே பண்ணிருக்கேன். மெயிலும் பண்ணியாச்சு. சரி, அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வந்துச்சா? ஆனா இது ரொம்பவே அபிஷியல். வெல் see to it. சியாவது கியாவது. அட கிரப். இன்னொரு தடவை டைனிங் டேபிள் உட்கார்ந்து வேலைய பத்தி பேசுனீங்க, அப்புறம் இதுல சாப்பாடு கூட்டிடுவேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல். எனக்கு தெரியும். அதே மாதிரி டிஃபன் இம்பார்ட்டன்ட் தான், சாப்பிடுங்க. அதான் நாங்க சாப்பிட்டுட்டு தான் எங்க இருக்கோம். சாப்பிடுங்க? தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கீங்க. சாப்பிடுங்க. ஆபீஸ் விஷயம் ஆபீஸ்ல பேசணும், வீட்ல இல்ல. இப்ப சாப்பிடணும். சாப்பிடுங்க. ஆக்சுவலி அது பொதுவா மம்மி தான் சொல்லுவாங்க. ஆனா அத்தை இப்ப வீட்ல இல்ல. ஆனா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அர்த்தம் இல்ல. ரூல்ஸ்னா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அத்தை இருந்தாலும் இல்லனாலும். சரி, வேலை எல்லாம் அப்புறம் முதல்ல சாப்பிடுங்க. சரி, கம் ஆன். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். நீ உட்கார்ந்து வந்து சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிடுறேன். அப்புறம் எதுக்கு இப்பவே வா? நான் போய் மாமாவை பார்த்துட்டு வரேன். அவரும் டிஃபன் சாப்பிடணும்ல. அவங்க 2 பேரும் ஏன் ஒண்ணு சேர்க்க ஆசைப்படுறேன். அவங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறக்கவே இல்லை. அவங்க சேர்ந்து இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அவங்க பிரிஞ்சாதான் சந்தோஷமா இருப்பாங்க.
நீ வீட்டுக்கு போன உடனே பிராச்சி கிட்ட போய் சாரி கேளு. ஞாபகம் இருக்கா? எதிரியை எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கணும். பிராச்சி, ஐம் சாரி. எனக்கு தெரியும் அது வந்து நேத்து நான் உன்னை என்னென்னமோ பேசிட்டேன். நான் அந்த மாதிரி உன்னை திட்டிருக்க கூடாது. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். பிராச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இதனால நைட் ஃபுல்லா சரியா தூங்கல. நான் உன்கிட்ட ஏன் அப்படி பேசினேன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நான் ஒருவேளை பழைய ரியாவா மாறிட்டேனா? அதான் எப்பவுமே ஸ்டூபிடா நடந்துப்பேன்ல, அப்படி எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு பேசிடுவேன்ல. பிராச்சி, இங்க பாரு, என் நிலைமை உனக்கு புரியுதுல்ல. நேத்து ராத்திரி நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. பிராச்சி, ஒரு அக்காவால மட்டும்தான் தங்கச்சியோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். நீ புரிஞ்சுக்கலன்னா என்ன வேற யாரு புரிஞ்சுப்பா சொல்லு? நான் எப்பவுமே இப்படிதான் நினைச்சு தயவு செஞ்சு இந்த வாட்டி என்ன மன்னிச்சிரு. எனக்கு எப்ப என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், எப்ப அதை வெளிப்படுத்தணும்னு தெரியாது. எதை எப்ப சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறத பத்தி யோசனையே இல்ல. இதெல்லாம் யோசிச்சு என்ன மன்னிச்சிரு பிராச்சி. நான் கொஞ்சம் இன்செக்யூர் தான். நான் ரொம்ப பொசசிவ். எப்பெல்லாம் என் டேடை என் கிட்ட இருந்து யாராவது பெருக்கி பாக்குறாங்களோ அப்பெல்லாம் நான் ரொம்ப பொசசிவா மாறிடுவேன். அம்மாவுடைய அன்பு கிடைக்காததால அப்பாவுடைய அன்புக்காக நான் அப்படி மாறிட்டேன். பிராச்சி, நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ட்வின்ஸ்னால இஷ்யூஸ் எப்பவும் வரும் இல்லையா? எப்பவும் ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஏன் மேலதான் எல்லாரும் அன்பு காட்டணும். அப்படி இல்லைன்னா எது என்னோடதோ அது கடைசி வரைக்கும் என்னோடதுதான். அது இன்னொருத்தர் தான் ஆக முடியாது. இப்படி ஃபீலிங்ஸ் ஏற்படும் இல்லையா? இட்ஸ் நார்மல். அப்புறம் எனக்குள்ள இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் பிராச்சி? பிராச்சி, ப்ளீஸ் நீ என்ன மன்னிச்சிரு. நான் என்னெல்லாம் உன்கிட்ட சொன்னனும் அதுக்காக ஒரு முறை நான் பழைய ரியாவா மாறிட்டேன்னு நினைச்சுக்கோ. அதனாலதான் நான் என் மனசுல இருக்கிறத அப்படியே உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் உன் அளவுக்கு புத்திசாலி இல்ல பிராச்சி. எந்த நேரத்துல எதை பேசணும், எப்போ அமைதியா இருக்கணுங்கிறத பத்தி எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நீ புத்திசாலி தானே, உனக்கு இதெல்லாம் தெரியும்ல. அதான் என்ன பண்ணணும் என்ன பேசணும்னு எனக்கு இதை பத்தி சுத்தமா தெரியல. உனக்கு தெரியும்ல பிராச்சி, எப்ப மாம்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ, எப்ப அவங்க மிஸ் ஆனாங்களோ, அப்ப நம்ம எல்லாரும் பிரிஞ்சிட்டோம் இல்லையா? நம்ம எல்லாருமே பிரிஞ்சிட்டோம். ஆனா அதுக்கப்புறமும் ரன்பீர் உன் கூட தான் இருந்தான். என் கூட அப்பா இருந்தாரு. ஆனா அவரு 24 மணி நேரமும் தண்ணிலேயே மூழ்கி இருந்தாரு. அத்தையும் அந்த தனுவும் நாள் பூரா சண்டை போடுவாங்க. என் கூட யாருமே இல்ல. என்கிட்ட எதை பத்தியும் சொல்ல யாரும் இல்ல. அதாவது ரியா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றதுக்கு ஆளே இல்ல. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு யாருமே இந்த உலகத்துல நேசிக்கவே இல்லைன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா யாருடைய அன்புக்கும் நான் லாய்க்கு இல்லாதவளோன்னு எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா எனக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கல, டேடோட பாசமும் கிடைக்கல. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. நாங்க உன் கூட இருக்கோம்ல. நம்ம எல்லாரும் சொந்தம். நான் உன் கூட இருக்கேன். ஐம் சாரி. நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் சோ சாரி. இல்ல அப்படி இல்ல பிராச்சி. ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. நேத்து நான் உன்கிட்ட இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன் மனசுல தோணி இருக்கும் இல்லையா? அதாவது பழைய ரியா திரும்பி வந்துட்டான்னு. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நேத்து ராத்திரி நான் உன்கிட்ட என்னெல்லாம் சொன்னனும் அது என் மனசுல ஓரமா மறைஞ்சிருந்துச்சு. அது வெளியே வந்ததும் நல்லதுதான். ஆனா அது இப்ப போயிடுச்சு பிராச்சி. நீ அதை கேட்ட அப்புறம் இப்ப என்ன புரிஞ்சுக்கவும் செஞ்சுட்ட. இப்ப புது ரியா உன் முன்னாடி இருக்கா. இந்த ரியாக்கு வெறும் அன்புதான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். இங்க பாரு, என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன நேசிச்சாங்கன்னு வைய, அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ஸ்டூபிடான வேலையும் பண்ண மாட்டேன். அப்புறம் பழச பத்தி நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆல் ஐ நீட் இஸ் லவ். ஞாபகம் இருக்கா? எதிரியை நம்ம எப்பவுமே பக்கத்துல தான் வச்சுக்கணும். ஐ நீட் யோர் லவ் பிராச்சி. எனக்கு என் அக்காவுடைய அன்பு கிடைக்குமா? நீ மேல அன்பு காட்டுவியா? ஏன்னா நான் என் அக்கா மேல உயிரை வச்சிருக்கேன். அம்மா விட அப்பா விட நான் உன் மேல அதிகமான அன்பை வச்சிருக்கேன். நீயும் என் மேல அதிக அளவுக்கு அன்பு காட்டி என் கூடவே இருந்தேன்னு. அப்புறம் நான் எப்பவும் தப்பான வேலையை செய்ய மாட்டேன். ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட
நீ அதை சமாளிச்சிருவல்ல. நீ நீ என்ன நேசிச்சு எனக்காக எப்பவும் என் கூடவே இருப்பல்ல பிராச்சி. நான் உன் கூடவே இருப்பேன் ரியா. உனக்கு தெரியாது, நான் எப்பவும் உன் மேல அன்பா இருப்பேன், எப்பவும் இருப்பேன், என்னைக்கு மாற மாட்டேன். நீ இதயத்தோட ஒரு பகுதி. நீ நீ என் கூட பிறந்தவ. நீதான் என்னோட உயிர் ரியா. ஐ ப்ராமிஸ், நான் இனிமே எப்போ உன்னை தனியா இருக்க விட மாட்டேன். நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். எப்பவும் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். நீ எப்பவும் இதே மாதிரி அன்பா இரு. நம்ம சேர்ந்து ஒன்னா இருந்தா எல்லாமே நல்லதே நடக்கும். ஐ ப்ராமிஸ். ஐ லவ் யூ so much. I love you so much. ரன்பீர், உன்னாலதான் இன்னைக்கு நான் இவள கொட்டி பிடிக்க வேண்டியதா இருக்கு. இவகிட்ட எல்லாம் பேச கூட எனக்கு பிடிக்காது. உன்னுடைய காதலுக்காக நான் இவ கூட எல்லாம் இருக்க வேண்டியதா இருக்கு. நான் இவளை எப்பவும் அடியோடு வெறுக்கிறேன். உன் காதலுக்காக மட்டுமே நான் இவளை பொறுத்துட்டு போறேன் ரன்பீர். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீயே ஒரு வேலை பண்ணக்கூடாது. எனக்கு கொடுக்க வேண்டிய அவளுக்கே கொடுத்துரு. கண்டினியூ. அவன் சொல்றதெல்லாம் நீ கண்டுக்காத. நான் யார்கிட்டயும் பேசுறது அவனுக்கு பிடிக்காது. அதே மாதிரி இவன் பொண்டாட்டி யார் மேல அன்பு காட்டினாலும் இவனுக்கு பிடிக்காது. Of course. சரி, நீ போய் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு நான் போய் மாமாவை பார்த்துட்டு வரேன். சரி. ஓகே.